ஹலோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு இருந்த ஐபிபிஎஸ் பிஓக்கான அறிவிப்பானது வெளியிருக்கு. நோட்டிஃபிகேஷன் வெளியாக கிட்டத்தட்ட 1167 போஸ்ட்டுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஐபிபிஎஸ். அதாவது பேங்க்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனரி ஆஃபீஸ்க்கான போஸ்ட் இதுதான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போன்ற இடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பு இது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு தன்னாட்சி கொண்ட அமைப்பு தான் இதற்கான எக்ஸாம்ஸை நடத்துகிறாங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்க்கு எப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுது, எந்த தேதியில் நடக்க போகுது, மெயின்ஸ் எப்போ நடக்க போகுது, அதே போல் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்க போகுது, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும், அதே போல் கோவிட்-19னால சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆன்லைன் அப்ளிகேஷனும் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் டெல்லி போலீஸ்க்கான அதாவது கிட்டத்தட்ட 5846 போஸ்ட்டுக்கான வேகன்சியானது வெளியிட்டிருந்தாங்க. இதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இதை பற்றி நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அது நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்டு அனலைசிஸ்க்கு போயிடுவோம். இதில் உங்களுக்கு எல்லா விஷயமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில், என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதே போல் நெகட்டிவ் மார்க்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது, இதை பற்றி எல்லா விஷயமே உங்களுக்கு இந்த டீட்டெயில் அனாலிசிஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் அஃபிஷியலாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். முதல்ல நாம் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்துதான். வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இதில் எந்தெந்த பேங்க்ஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ரிசர்வேஷன் பேசிஸ்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1167 போஸ்ட் இருக்குது. இதில் ஒரு சில பேங்க்ஸ் தங்களுடைய வேக்கன்சிஸை ரிப்போர்ட் பண்ணலை. 3 பேங்க் போர்டு தான் வேக்கன்சி விட்டுருக்காங்க, மற்ற பேங்க்ஸில் ரிப்போர்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் பரோடா 0 கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க பேங்க்ஸில் எந்த வேக்கண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே போல் ஒரு சில பேங்க், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இவங்க என்ஆர் அப்படின்னு கொடுத்துருங்க. என்ஆர் அப்படின்னா நாட் ரிப்போர்ட்டட். இன்னும் இந்த பேங்க்ஸ் எல்லாருமே ஐபிபிஎஸ் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கல. எவ்வளோ வேக்கன்சிஸ் இங்கே பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கல. கட்டாயமாக எக்ஸாமுக்கு அப்புறமா கொடுப்பாங்க. அதனால் எக்ஸாம் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 போஸ்ட்டுக்கான வேக்கன்சியானது வெளியானது நோட்டிஃபிகேஷனில். ஆனால் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில பேங்க்ஸ் அவங்களுடைய வேக்கன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. அதனால் போன வருஷம் ஒரு 400 போஸ்ட் பக்கமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதே போல் இந்த வருடமும் கட்டாயமாக இவங்க எல்லாருமே எக்ஸாமுக்கு அப்புறமா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால் ஒரு 500 போஸ்ட் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கட்டாயமாக உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே, எந்தெந்த பேங்க்ஸ் வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் இந்தியா மொத்தமாக 734 போஸ்ட்டுக்கான போஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கன்சிஸில், இந்த நோட்டிஃபிகேஷனில். இதில் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு ஒரு 110 இருக்குது, அதே போல் எஸ்டிக்கு 55 இருக்குது, ஓபிசிக்கு 198 இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 74 இருக்குது, யூஆருக்கு 297 இருக்குது. டோட்டலாக 734 போஸ்ட்டுக்கான அறிவிப்பு இருக்குது பேங்க் ஆஃப் இந்தியாவில். அடுத்த பேங்க் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்பி, பஞ்சாப் சிந்தி பேங்க் மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 83 வேக்கன்சி தான். இதில் எஸ்சிக்கு 14 இருக்குது, எஸ்டிக்கு 6 இருக்குது, ஓபிசிக்கு 21 இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 8 இருக்குது, யூஆருக்கு 34 போஸ்ட் இருக்குது. அடுத்த பேங்க் பார்த்திங்கன்னா யூகோ பேங்க்கில் மொத்தமாக 350 போஸ்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த 350ல் எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 35, எஸ்டிக்கு 10, ஓபிசிக்கு 14, இடபிள்யூஎஸ்க்கு 35, யூஆருக்கு 256. டோட்டலாக 350 போஸ்ட்டுக்கு அறிவிப்புலையாக இருக்குது. அதே போல் மொத்தமாக எஸ்சி எஸ்டி இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எஸ்சிக்கு 159 இருக்குது, எஸ்டிக்கு 71 இருக்குது, ஓபிசிக்கு 233 இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 118 இருக்குது, யூஆர் அன்ரிசர்வ்டில் 587 போஸ்ட் இருக்குது. டோட்டலாக 1167 போஸ்ட் இருக்குது.
இதுதான் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ரிசர்வேஷன் பேசிஸில் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான. அடுத்து வந்து டெரண்டேட்டிவாக ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, ஈவெண்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது ஆகஸ்ட் 5 இருந்து 26 ஆகஸ்ட் 28 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் இந்த வேக்கன்சி இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் பேமெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டும் இதே தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். 5/8 26/8/2020 நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கான ஹால் டிக்கெட். ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் நடத்துவாங்க. அதாவது ஒரு சில மாணவர்கள், SC/ST மாணவர்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் நடக்கும். இந்த எக்ஸாம்னால் எப்படி, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். அதற்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து செப்டம்பரில் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு டாட் வச்சுருப்பாங்க, இங்கே கீழே குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இன் கேஸ் இட் இஸ் பாசிபிள் அண்ட் சேஃப் டு ஹோல்ட் PET ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங். ஒரு வேளை இது கோவிட் காரணமாக வந்து இதை மே நாட் அப்படின்னு தான் உள்ளே குறிப்பிட்டிருக்காங்க. பட் ஆனால் ஒரு வேளை வச்சாங்க, ஒரு வேளை சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா செப்டம்பரில் இதற்கான ஹால் டிக்கெட் இருக்கும். அதே போல் எக்ஸாம் ட்ரைனிங்காக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்காங்க, டேட்டு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 21 26 இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் நடக்கும். ஒரு வேளை நடந்தால் தான் ஓகே. நம்ம அடுத்து போய்டுவோம். அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கான ஹால் டிக்கெட், ப்ரிலிம்ஸ்க்கான அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு அக்டோபர் 2020 ப்ரிலிம்ஸ்க்கான அட்மிட் கார்டு வந்துடும், ஹால் டிக்கெட் வந்துடும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எக்ஸாக்ட் டேட்டு கொடுத்துட்டாங்க. இதில் டென்டேட்டிவ் எதுவும் குறிப்பிடவே இல்லை. அதனால் கட்டாயம் இந்த டேட்டில் நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். 3/10/2020 அது 3 ஸ்லாட் நடக்க போகுது. ஒன்று வந்து 10வது மாதம் 3ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கப்புறம் 2வது ஸ்லாட் வந்து 10/10/2020 அப்போ நடக்க போகுது. அதே போல் அக்டோபரில் வந்து 11ஆம் தேதி வந்து 3, 10, 11 அக்டோபர் இந்த மூணு நாளும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆனது நடக்கும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் நவம்பர் 2020 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்துடும். அதே போல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணவங்களுக்கு நவம்பர் 2020 மெயின்ஸ் எக்ஸாம் கால் டிக்கெட் வந்துடும். மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/11 நவம்பர் 28ஆம் தேதி மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் வந்து டிசம்பர் 2020 வெளியிட்டுருவாங்க. அதே போல் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து ஜான்வரி 2020 வந்துடும். இன்டர்வியூ கால் லெட்டர் வந்தவங்க எல்லாருமே ஜான்வரி பிப்ரவரியில் இன்டர்வியூ 2021 இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ கிளியர் பண்ணவங்களுக்கு எல்லாமே ஏப்ரல் 2021 போஸ்ட் போட்டுருவாங்க. இதுதான் வந்து டென்டேட்டிவாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஈவெண்ட் ஷெடியூல்ஸ். அடுத்து நம்ம எலிஜிபிள் க்ரைட்டீரியாவுக்கு போயிடுவோம். ஓகே, எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் வந்து இந்த முறை ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நேஷ்னாலிட்டி, இந்தியன், நேபாள், பூட்டான் இதில் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ரெஃப்யூஜஸ் இதில் இருந்து திபெத்தில் இருந்து வந்தவங்க மட்டும் ஜனவரி 1962க்கு முன்னாடி வந்திருக்கணும். ஓகே, அவங்க மட்டும்தான் இங்கே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எல்லாருமே இந்தியன்ஸாக மட்டும் தான் இருப்போம். அடுத்து ஏஜ் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆஸ் ஆன் 1/8 அதாவது ஆகஸ்ட் 1, 2020 அன்னைக்கு நீங்கள் 20 வயது நிரம்பியவராக இருக்கணும். அதே போல் 30 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். அதற்கு டேட்டு இவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து 2/8/1990 அதற்கு அப்புறமா நீங்கள் பிறந்திருக்கணும். அதே போல் 1/8/2000 அந்த தேதிக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும். அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் நீங்கள் 20 வயது நிரம்பியவராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC/STக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBC NCLக்கு நான் கிரிமி லேயருக்கு மட்டும் 3 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் PWBD அதாவது போஸ்டல் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து ஏஜ் கேட்டகரிக்கான எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் அதாவது 26/8/2020 நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவராக இருக்கணும். அதே போல் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆனது 26/8/2020
20 உள்ள உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் ஆகியிருக்கணும். ஸோ இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைனல் இயர்ஸ் வந்து இப்போது ஃபைனல் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபைனல் இயருக்கு எல்லாருக்குமே இன்னும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர கிடையாது. அதனால் ஃபைனல் இயர்ஸ் யாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. இத்தனை வருஷமாக பார்த்திங்கன்னா அப்படின்னா பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த IBPS POக்கு வந்து போட்டி போடுவாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இன்டர்வியூ அப்போ உங்களுடைய மார்க் ஷீட்ஸை வந்து ஒரிஜினல் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சன்டேஜ் குறிப்பிடுறதுலாம் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிவிடுவாங்க. பின்னாடி டெசிமல் பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஜிட்டை 2 டிஜிட்டை 1 டிஜிட்டோ அதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணாமல் விட்டுருவாங்க. இது வந்து கண்டிப்பாக கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனுக்கானது. PWDSல என்னென்ன மாதிரியான ரிசர்வேஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த ப்ரீ எக்ஸாம் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. SC/ST மாணவர்கள், பல மாணவர்கள் இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டெலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போவே. இது வந்து இந்த வருஷம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டியூரிங் COVID-19 பேண்டமிக் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் PET pre-examination training during this period may not be held. நடக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை, பட் ஆனால் மே நாட் பி தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தால் நடக்கும். இதில் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டரில் நடக்கும். ஒன்று வந்து சென்னை, கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து மதுரையில் நடக்கும். இந்த 3 சென்டர்லேயும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த 3 சென்டரில் நடப்பாங்க. அதே போல் திருச்சியிலையும் நடக்கும். ஸோ இருக்கு பாருங்கள், மதுரையில் இருக்குது, இங்கே திருச்சியில் நடக்கும். ஓகே, இந்த 4 சென்டர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கானது நடக்கும். அங்கே ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக விளக்கி சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் எப்படியெல்லாம் நடக்க போது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லிடுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னை பார்த்துருவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்துருவோம். எக்ஸாம் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே மேக்ஸிமம் இது தெரியும். பட் ஆனால் தெரியாத நண்பர்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம். முதல்ல இந்த எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் நடக்கும், மெயின்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரம் நடக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 3 செக்ஷன் இருக்கும். மொதல் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதில் வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 மார்க்ஸ், மினிமம் மார்க்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்கும். இது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ் அப்படிங்கிறனால. அதே போல் செக்ஷனல் டைமிங் இருக்குது பேங்கிங்கில். செக்ஷனல் டைமிங் அப்படின்னா பல பேருக்கு தெரியாது, பேங்கிங் எழுதுகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். செக்ஷனல் டைமிங் அப்படின்னா இந்த 3 செக்ஷன் இருக்கு இல்லையா, 3 செக்ஷனுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் தானே எக்ஸாம் நடக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீ உட்காந்ததும் இங்கிலீஷ் செக்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே 30 கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும். 20 மினிட்ஸ் தான் டைம் ஓடிட்டே இருக்கும். உங்களுடைய ஸ்க்ரீன்லேயே ரைட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்கும். ஐ திங்க் ஸோ ரைட் எண்ட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் எண்டோ லெஃப்ட் எண்டோ எங்கே ஒரு இடத்துல டைம் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு 20 மினிட்ஸ் மட்டும்தான் டைம். இந்த 20 மினிட்ஸ் முடிஞ்சதும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த 30 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். 20 மினிட்ஸ் முடிஞ்சதும் அதுவே போயிட்டு அடுத்த செக்ஷன் அதுவே வந்துடும், ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து 2வது செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. 35 மார்க்குக்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில், ஹிந்தியிலையும் 2 லாங்குவேஜ்லேயும் வரும். இது வரைக்கும் 20 மினிட்ஸ் தான் செக்ஷனல் டைமிங். 20 நிமிஷம் தான் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனும் 20 நிமிஷம் மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். 3வது செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரீசனிங் தான். இதுக்கு 35 கொஷின்ஸ் இருக்குது, 35 மார்க்ஸ். இதற்கு ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இதே போல் இதுக்கான கொஷின்ஸும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும். இதற்கும் செக்ஷனல் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான். ஸோ டோட்டலாக 1 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் நடக்கும். இதில் வந்து டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். இதற்கு வந்து மினிமம் மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும். மினிமம் மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு உங்களுக்கு ஆல் டிக்கெட் வரும். ஓகே, இதில் வந்து என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும் போதும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவுக்கு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. இன்டர்வியூவுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. அதனால் மெயின்ஸ் எக்ஸாமில் நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டி இருக்கும்.
ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். மெயின்ஸ் எக்ஸாமில் மொத்தமாக 5 செக்ஷன் இருக்குது. 4 செக்ஷன் வந்து ஒரு 4 செக்ஷன் தனியாக நடக்கும். அடுத்து ஒரு செக்ஷன் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் எஸ்ஏ ரைட்டிங்கும் லெட்டர் ரைட்டிங்கும் ஒரு 30 மினிட்ஸ் தனியாக நடக்கும். ஃபஸ்ட்டு இந்த 4 செக்ஷனை பார்த்துடுவோம். இந்த 4 செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் செக்ஷனல் டைமிங் தான். மொதல் செக்ஷன் பார்த்திங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டி. இதில் வந்து உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். 45 கொஸ்டின்ஸ்க்கு 60 மார்க்ஸ் இருக்கும். இந்த 60 மார்க்ஸையும் நீங்கள் 60 மார்க்ஸுக்கு 60 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. 45 கொஸ்டின்ஸை 60 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செக்ஷனல் டைமிங் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். இதற்கான கொஸ்டின்ஸும் இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்திலேயும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செக்ஷனில் வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், எக்கானமி இருக்கும், அடுத்து பேங்கிங் கொஸ்டின்ஸ் இருக்கும், பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 40 மார்க்ஸு. இந்த 40 மார்க்ஸ்க்கு வந்து 35 மினிட்ஸ். இந்த 40 கொஸ்டின்ஸ்க்கு வந்து டைம் இருக்கும். செக்ஷனல் டைம் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் கொஸ்டின்ஸ் இருக்கும். 35 மினிட்ஸ் தான் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங். அடுத்து வந்து இங்கிலீஷ் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷனுக்கே 35 கொஸ்டின் கிட்டத்தட்ட 40 மார்க் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும். 35 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 40 மார்க் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இதற்கான செக்ஷனல் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் இங்கிலீஷ்க்கு மட்டும் செக்ஷனல் டைமிங். அடுத்து டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதில் வந்து உங்களுக்கு வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 மார்க்ஸுக்கு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். 60 மார்க்ஸுக்கு வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 60 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து செக்ஷனல் டைமிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ், 3/4 மணி நேரம். 45 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 4th செக்ஷனுக்கு செக்ஷனல் டைமிங். இந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சுதான் அதுவே அந்த செக்ஷன் போயிடும். நீங்கள் அதுக்குள்ளே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகே, மெயின்ஸ் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 155 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க்ஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் 3 ஹவர்ஸ் இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கான இந்த மொதல் செக்ஷன் மட்டும் நடக்கும். அடுத்து 5வது செக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங் மற்றும் எஸ்ஏ ரைட்டிங் மட்டும் ஒரு செக்ஷன் தனியாக நடக்கும் அப்படின்னு. இதற்கு வந்து 30 மினிட்ஸ் அரை மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கும். இதில் வந்து 2 கொஷின் தான், ஒன்று எஸ்ஏ ரைட்டிங், இன்னொன்று லெட்டர் ரைட்டிங். இதற்கு வந்து உங்களுக்கு 25 மார்க்ஸு இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஓகே, இதுதான் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். இதுபடி தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதே போல் இதில் வந்து இதுவும் இருக்குது சார், நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ப்ரிலிம்ஸ்லேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது, மெயின்ஸ்லேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இந்த நெகட்டிவ் மார்க் பேங்கிங் எழுதுகிற எல்லாருக்குமே இந்த நெகட்டிவ் மார்க்கான ஃபார்முலா தெரியும், ஸ்ட்ரக்சர் தெரியும். எப்படின்னா 1/4 அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டீங்க வைங்க, கரெக்டாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதுக்கு உங்களுக்கு 1 மார்க் அவார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் 4 கொஸ்டினை தப்பாக எழுதிட்டிங்க. இப்போது இந்த 4 கொஸ்டினுக்கும் தப்பாக எழுதின ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 மார்க் டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க, மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதுதான் நெகட்டிவ் மார்க். இந்த 4 கொஸ்டின் 0.25 சேர்ந்தாச்சு அப்படின்னா 1 மார்க். அந்த ரைட்டாக எழுதின கொஸ்டினும் உங்களுக்கு தப்பாயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கு தெளிவாக ஆன்சர் தெரியுமோ, கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இல்லாட்டி நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகிடு, வேஸ்ட் ஆகிடும் உங்களுடைய மார்க்ஸ். அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, நான் அதை சொல்கிறேன். இங்கே எக்ஸாம் சென்டர்ஸில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, எக்ஸாம் சென்டர்ஸ் வேணுன்னா IBPS reserved all rights to cancel any examination center. எந்த எக்ஸாம் சென்டர் வேணாலும் திடீர்னு கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் IBPS கிட்ட இருக்குது. அதே போல் புதுசாக எந்த சென்டர் வேணாலும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. புது சென்டர்ஸை அவங்க போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கேண்டிடேட் அதே போல் இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படாது. கேண்டிடேட் உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் வந்து உங்களுடைய 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க, 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஆப்ஷன்லேயும் நீங்கள் உங்களுக்கு எந்த சென்டர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சென்டரை நீங்களே கொடுத்துக்கணும்.
ஓகே, கட் ஆஃப் எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க கட் ஆஃப் எல்லாமே. அடுத்து இன்டர்வியூ, இது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சவங்களுக்கு எல்லாமே தான் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொரோனா காரணமாக சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு போயிட்டு அடுத்த ஸ்லாட்டுக்கான உங்களுக்கு எந்த கம்ப்யூட்டர் அலாட் பண்ண போகிறாங்க, எந்த ஹால் அப்படிங்கிறது எல்லாருமே உங்களுக்கு ஒட்டுவாங்க, ஒரு போர்டில் ஒட்டியிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு எந்த ஹால், எந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் உங்களுடைய எஸ்எம்எஸில் அனுப்பிட போகிறாங்க. அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு எங்கே ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தேட தேவையில்லை. அதே போல் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மாஸ்க் அப்படிங்கிறது கம்பல்சரி மாஸ்க் போட்டிருக்கணும் கேண்டிடேட்ஸ். அதே போல் க்ளவுஸ் போட்டிருக்கணும். உங்களுக்கு வந்து உங்களோட வாட்டர் பாட்டில் நீங்களே தான் எடுத்துகிட்டு வந்துடும். இதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா அங்கேயே ஹவுஸ் கீப்பிங் வந்து வாட்டர் பாட்டில் கொண்டு வருவாங்க, வாட்டர் கொடுப்பாங்க, சப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இப்போது வந்து நீங்களாக தான் பர்சனல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். வாட்டர் பாட்டிலும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கணும். ஒரு சிலர் வந்து ஹாட் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டில் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் 50 ml ஹேண்ட் சானிடைசர் எடுத்துகிட்டு போகலாம். பென்னும் நீங்கள் தான் கொண்டு போகணும். அதே போல் மற்ற எக்ஸாம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்னு வரும்போது உங்களுடைய ஹால் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஐடி கண்டிப்பாக இருக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துக்கிட்டோம். அதே போல் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், உங்களுடைய ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம். இதனுடைய ஒரிஜினல் கண்டிப்பாக இருக்கணும். ஒரிஜினல் கூட அந்த ஒரிஜினலுக்கான ஜெராக்ஸையும் ஒரு 2 ஜெராக்ஸ் காப்பியும் கட்டாயமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உள்ளே விட மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதோடைய ஜெராக்ஸும் 2 காப்பி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, இதுதான் வந்து எக்ஸாமுக்கு கொண்டு போக வேண்டிய ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். அதே போல் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருப்பாங்க. ஒரு இடத்துல நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய இடது கை கட்ட விரலில் ஒரு பால் பாயிண்ட் பின் எடுத்து நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரிபிள் பண்ணதும் ஃபுல்லாக உங்களுக்கு பால் பாயிண்ட் அந்த மை வந்து ஃபுல்லாக படர்ந்துடும். அதை கொண்டு போயிட்டு ஒரு பியூர் ஒயிட் பேப்பரில் கொண்டு போய் லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த தம்ப் இம்ப்ரெஷன், அந்த கை ரேகை முழுமையாக அது மேலே படிஞ்சிடும். அந்த இதை வந்து அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சொல்லியிருப்பாங்க அது என்ன கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்து வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். மற்ற எக்ஸாம்லாம் இங்கே நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க, புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குறோம். ஐன்னு போட்டு உங்களுடைய நேம் போட்டு எழுதிக்கோங்க. ஒரு பேப்பரில், ஒயிட் பேப்பரில் எடுத்து இது எழுதிக்கோங்க. ஐன்னு போட்டு உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், true and valid. I will present the supporting documents as and when required அப்படிங்கிற இந்த டிக்ளரேஷனை போட்டு எழுதிட்டு கீழே உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்துவாங்க. கீழே ரைட் ஹேண்டில் உங்களுடைய சிக்னேச்சரை எழுதிக்கோங்க. இந்த சிக்னேச்சரும் இதுவும் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும். அதே போல் நாட் பி கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி எழுதாதீங்க. ஓகே, ஆன்லைனில் தான் பேமெண்ட் நடக்க போகுது. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்துருவோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கு 175 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். அதே போல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் 175 ரூபா தான். மற்ற எல்லா மாணவர்களுக்குமே, அதாவது ஓபிசியாக இருக்கட்டும், ஓசியாக இருக்கட்டும், யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இடபிள்யூஎஸ், இவங்க எல்லாருக்குமே 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். 850 ரூபா கட்டி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ப்ரொசீஜர், இதில் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் உங்களுக்கு ஓடிபி வரும். இதில் வந்து நீங்கள் இப்போ முழுமையாக படித்து பாருங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு அப்ளை பண்ணையில் டவுட் வந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே என்னுடைய சோஷியல் மீடியா ஐடி எல்லாமே இருக்கும், அங்கே வந்து டிஎம் பண்ணிங்கன்னா கூட நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இதற்கு எந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னலாம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்றதும் இங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும், சிக்னேச்சர் தேவைப்படும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் முன்னாடியே சொல்லிவிட்டு அதுவும் தேவைப்படும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதான் நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அடுத்து இதெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே படித்து பாருங்கள்.
தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்ஸும் நடக்காது. ஓகே, எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே கீழே இருக்கும், அது எல்லாமே நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த வாட்ச்சு, உங்களுடைய செயின், மெட்டலிக் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பெண்கள் குறிப்பாக செயின் போட்டிருக்கிறது அங்கெல்லாம் போய்ட்டு நிறைய கேட்பாங்க. அதுக்காகலாம் நீங்கள் தேவையில்லை, எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு போயிடலாம். ஜஸ்ட் எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் இல்லாமல் போனீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது. மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மேக்ஸிமம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து இந்த சிக்னேச்சர் மற்றும் ஃபோட்டோ இது வந்து எந்த கேபியில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது எப்படி சார் அப்படின்னும் நிறைய பேர் வந்து இதில் கேட்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்பாங்க. இதற்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த சைஸில் உள்ள தான் சார் இருக்கணும். 20 கேபிலேருந்து 50 கேபி தான் அலௌடு சைஸ். ஒருவேளை அதற்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம். நான் கீழே ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டீங்க அப்படின்னா compressnow.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் போயிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த கேபியில் வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அதை மாற்றி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டாக் ஸ்கேனர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், அது மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் மற்றும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் டிக்ளரேஷன் இதெல்லாம் இதற்கும் சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இது சிக்னேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 10 to 20 கேபிக்கு உள்ளதாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பார்த்திங்க அப்படின்னா 20 to 50 கேபிக்கு உள்ளதாக இருக்கணும். சிக்னேச்சர் 10 to 20க்கு உள்ளதாக இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 20 to 50க்கு உள்ளதாக இருக்கணும். உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து 50 to 100 கேபிக்கு உள்ளதாக இருக்கணும். இதுதான் வந்து சைஸ். இந்த சைஸில் தான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து எக்ஸாம் சென்டர்ஸ், ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எந்தெந்த சென்டரில் நடக்கும், ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்க போது எந்தெந்த சென்டர்ஸில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கான சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கும். அதே போல் கோயம்புத்தூரில் நடக்கும். கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலமில் நடக்கும். தஞ்சாவூரில் நடக்கும். திருச்சிராப்பள்ளியில் நடக்கும். திருநெல்வேலியில் நடக்கும். வெள்ளூர் நடக்கும். விருதுநகர். இந்த சென்டரில் எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸு ஆன எக்ஸாம் நடக்கும். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு நடந்த எக்ஸாம் சென்டர்லேயே மெயின்ஸ்க்கும் வருமா அப்படின்னா கட்டாயமாக நடக்காது. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் சென்டர் வந்து 3 தான். சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 சென்டர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் ஆனது நடக்க போகுது. ஸோ இதுதான் எக்ஸாம் சென்டர்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் இதோட முடிஞ்சுது. அவ்வளோதான். எல்லா விஷயங்களையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு சிலருக்கு மட்டும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பொருந்தோம். இது என்ன அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் யாருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண போகும்போது எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது உங்களுடைய மொபைலில் ஆரோக்கிய சேத்து அப்படின்னு கவர்மெண்ட்டால் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆப் இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நிறைய டிவிலாம் நிறைய விளம்பரப்பட்டிருப்பாங்க. அந்த ஆப் கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் இருக்கணும். அதை வந்து வாட்ச்மேன் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்களுக்கு இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு தேவைப்படும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணி நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றவங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே ஆரோக்கிய சேத்து ஆப் கட்டாயமாக கொண்டு போகணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது மேலே ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின இந்த வீடியோவை, உங்களுடைய வேலையை பற்றின இந்த விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விஷன் பாரத் சார்பா நன்றி.